அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களா நீங்கள்? சரி, உங்களுடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கான விளக்கம்தான் இது. சரி, அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சரவண சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் காற்றுக்கொண்டிருக்கிறேன். சரி, மிதுன ராசி என்பதே ராசியில் 3வது ராசி. இந்த மிதுன ராசிக்கென்று தனித்தன்மை உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அன்பு, ஆற்றல், கல்வியில் ரொம்ப சிறந்தவர்கள். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த புதனுக்கு கல்வி ஆற்றல் என்பது ரொம்ப அதிகம். சிலர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அயல் நாடு சென்று கல்வி கற்றுக்கொள்வதற்கும் மேல் கல்விகள் தொடர்ந்து படிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தனி ஆற்றல், தனி திறமை, கைத்தொழில், வியாபாரம், வர்த்தகம், மேலும் ஒரு இடத்தில் வேலை செய்தாலும் அந்த வேலையை திருப்தியாக அந்த நிறுவனத்துக்கு செய்து கொடுக்கக்கூடியவர்கள். சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணி வேலை செய்யாமல் தன்னுடைய சாதனைக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். கல்வி ரீதியமாக பார்த்தாக்கா, இந்த ராசியில் பிறந்தவர்கள் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள். மேற்கல்வி கற்றுக்கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் இவங்க 1ஆம் தேதி பிறந்தவர்கள். ஆனால் இவங்களோட தனி ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். அரசாங்க துறையில் இவங்க பணியாற்றுவதற்கும் அரசாங்க துறையில் இவங்க வாத்தியார தொழில் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் யூனிவர்சிட்டி இது போன்ற இடங்களில் இவங்க பேராசிரியர்களாக பணியாற்றுவதற்கும் வாய்ப்புண்டு. அதுவே 10ஆம் தேதிக்கும் சமம்தான். இந்த 1ஆம் தேதியும் 10ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒரே மாதிரி சூழ்நிலை. இவங்களோட வாழ்க்கையின் வெற்றி அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க அதிகமாக அரசாங்கம் சார்ந்தே பணியாற்றுவார்கள். அடுத்தது 19. 1 சூரியன், 9 செவ்வாய். இங்கே மிதுன ராசி புதனும் சேர்வதனால் இவங்க பொதுவாக அரசாங்கத்தில் யூனிஃபார்ம், அதாவது பாதுகாப்பு துறையில் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மிலிட்ரி, இராணுவம், கடற்படை, ஆகாயப்படை போன்ற சார்பாக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 28. இந்த 28ஆம் தேதி பிறந்தவர்கள் மிதுன ராசியில் ரொம்ப அதிர்ஷ்டசாலியே என்றே சொல்லணும். இவங்களுக்கு பொன், பொருள், பணம் சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். சந்திரன் இருப்பதனால் இவங்க அழகாகவும் தோற்றமளிப்பார்கள். மேற்கொண்டு இவங்க கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள், பணம் சேர்ப்பதிலும் சிறந்து விளங்குவார்கள். இவங்களுக்கு சொத்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இங்கே 28 சனீஸ்வரன் வருவதனால் இவங்க ரொம்ப கடுமையான நபராக இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொய் சொல்வது இவங்களுக்கு பிடிக்காது. மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். உழைத்து தனக்கு தானே சொத்து சேர்க்கணும், தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, பொதுவாகவே இந்த 1, 10, 19, 28 பிறந்தவர்கள் மிதுன ராசியில் இருக்கும்போது இவங்களுக்குன்னு அன்பு, பாசம் அதிகமாக தேவைப்படும். அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த அன்பு, பாசத்துக்கு இயங்கக்கூடிய நபர்களாக இருக்கிற காரணத்தினால் இவங்க நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவங்க தனக்கு நண்பர்களை சேர்த்துக்கொள்வதோ அல்லது உற்றார் உறவினர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வது நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்கள்
மற்றவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுவதை தடுப்பது சிறப்பு. இவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.